பாஜகவை தெறிக்கவிட்ட அதிமுகவின் முக்கிய தலைவி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று தினம் வெளியிட்டிருக்கார். அப்படிப்பட்ட சூழலில் பாஜகவை காயத்ரி ரகுராம் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நேற்று தினம் மாலை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் விழாவில் நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டார். இந்த விழாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் பாஜக விமர்சித்து பதிவிட்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்ல. அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருந்து கலைஞரை எதிர்த்தவர்கள் எல்லாம் இப்போது என்ன சொல்ல போகிறார்கள்? கூட்டணியில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? அண்ணாமலையும் குருமூர்த்தியும் அங்கேதான் இருக்கிறார்களா? அதே போல சனாதனம் என்பது டெங்கு மலேரியா கொசு என்று சொன்னவர்கள் அவர்களுக்கு முழு ஆதரவு பிஜேபி தனது சித்தாந்தத்திலிருந்து விலகி தற்போது பார்த்தீங்கன்னா புதிய தத்துவத்தில் நுழைந்திருக்கிறது. ஆளுநரும் அண்ணாமலையும் திமுகவுடன் தேநீர் அருந்தினாங்க. பிரதமர் கலைஞரை நோக்கி வளைத்தார். உதயநிதி துணை முதல்வராக வேண்டும் என்று பிரதமர் விரும்புகிறார். பின்னர் வாரிசு அரசியலுக்காக நீ பாட நான் நடனமாட தில்லானா மோகனாம்பாள் போல தற்போது பாஜக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதே போல மற்றொரு பதிவில் அனைத்து சிறுபான்மையினருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. வெறும் 100 ரூபாய் நாணயத்திற்கு INDIA கூட்டணி மற்றும் சிறுபான்மையை விட்டுக் கொடுத்து விட்டது திமுக மற்றும் பாஜக. பெரிய உயிரியல் அல்லாத கடவுள் மோடி. சனாதானத்தை எதிர்த்து பேசியவர்களுக்கு ஆதரவாக இன்று மோடியே வளைந்து கொடுத்திருக்கிறார். பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் திமுக பாஜக ஆகிய இரு கட்சிகள் எதை செய்ய முடியும்? மக்களுக்கு கட்சிக்காரர்களுக்கும் ஏமாற்றுகிறார்கள். சித்தாந்தமும் பகுத்தறிவும் குப்பை தொட்டிக்கு சென்றது என்று பார்த்தீங்கன்னா நமது அதிமுகவுடைய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம் விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காயத்ரி ரகுராம் அவர்கள் ஒரு காலத்திலே பாஜகவிலே இருந்தவர். அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் பிடிக்கவில்லை அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் அதிமுகவில் அன்னும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே அதிமுக தன்னை கழக அடிப்படை உறுப்பினர் இணைத்துக் கொண்டார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதிமுகவிற்காண்டி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. அவ்வப்போது அண்ணாமலையும் சரி பாஜகவும் சரி விமர்சனங்கள் செய்யக்கூடிய வேலையில முதல் ஆளாக இருக்கிறார் நமது காயத்ரி ரகுராம் அப்படின்னு கூட. இப்படிப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய அதுவும் கலைஞர் 100வது நாணயம் வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் வருகிறார். பாஜக இருக்கக்கூடிய எல் முருகன் போகிறார். அதே போல அண்ணாமலை போகிறார். அண்ணாமலையும் எல் முருகனும் அதே போல பாஜக பத்தினா திமுகவை ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிரியாக பாஜகவை பார்த்து கொண்டிருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழலில் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லித்தான் நமது சீமானாகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அதிமுக பாஜக கூட்டணி என்று அந்த காலத்திலே விமர்சித்தார்கள். ஆனால் இப்பொழுது திமுகவும் பாஜகவும் தான் கள்ள கூட்டணி என்பது வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.